3 மாசமா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுனதுனால 2 லட்சம் கோடி லாஸ் ஆயிருக்கு. இந்தியாவோட பெட்ரோலியத்துறை அமைச்சர் தலையிட முடியாது. நீங்க இன்னும் பெட்ரோலியம் பிரைசஸ் அப்படியே வச்சிருங்க அப்படின்னு சொன்னாருன்னா லாசஸ் இன்க்ரீஸ் ஆகும். 1 லிட்டர் பெட்ரோலுக்கு அண்டர் ரிகவரியே 24 ரூபாய். டீசலுக்கு இன்னும் அதிகமா இருக்கு. டீசலுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி 100 ரூபாய் அண்டர் ரிகவரி ஆகும். பெட்ரோலுக்கு 24 ரூபா, டீசலுக்கு 50 ரூபா அதிகரிக்கும் நிற்கும். டெஃபினட்டா ஒரு வாரத்தில் அது வந்துடும். 24 ரூபான்றது என்ன சார்? இது ஒரு 4 ஒரு பங்கு கணக்கில் வருது சார். 100 ரூபா பெட்ரோல், 101 ரூபா பெட்ரோல்னா 24 ரூபா இன்க்ரீஸ் ஆனால் அது எப்படி கட்டுப்படி ஆகும்? அதுக்கு தான் முன்னாலேயே மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு நம்ம பிரதமர். அதனால அந்த மாதிரி எமர்ஜென்சி, எக்கனாமிக் எமர்ஜென்சி கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா கட்டுப்படுத்த முடியலைன்னா, இப்போ வந்து வாலண்டரியா மெஷர்ஸ் எடுத்துட்டு வரலன்னா இந்த மாதிரி கம்பல்சரி மெஷராக கொண்டு வரும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பொருளாதார பேராசிரியர் திரு பிரபாகரன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். கரண்ட் அக்கௌண்ட் பற்றாக்குறைனா என்ன? ஏன்னா இதை ஏன் கேட்குறேன்னா, பிரதமர் மோடி அவர்கள் பொதுமக்களிடம் 7 கோரிக்கைகளை வச்சிருக்காரு. அந்த 7 கோரிக்கை எதுனா, கரண்ட் அக்கௌண்ட் வந்து இந்தியாவில் வந்து கரண்ட் அக்கௌண்ட் பற்றாக்குறையா இருக்கு அப்படின்றாரு. என்ன சார், என்ன ஆச்சு? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. இந்த கரண்ட் அக்கௌண்ட் பற்றாக்குறை, கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் என்றால், இப்போ நமக்கு வேண்டிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம நாட்டிலேயே தயார் பண்ணிக்கிறோம். ஆனால் நம்ம வந்து வெளிநாடுகள்ல இருந்து நிறைய பொருட்களையும் சர்வீசஸையும் வாங்குறோம். இந்த நிறைய பொருட்கள் சர்வீசஸ் வாங்குவதில் மிகப்பெரிய அமௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்ன்றது வந்து நம்ம வாங்குவதும் நம்ம அடுத்த கண்ட்ரிக்கு விற்பதும் ரெண்டும் ஒன்றாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் காலகாலமாக இந்தியாவில் இந்த கரண்ட் அக்கௌண்ட் வந்து பற்றாக்குறையாகவே இருக்கு. இப்படி கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன? நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், நம்மளுடைய நாட்டில் இருக்கிற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை பக்கத்தில் வைத்து விட்டு நம்ம வந்து எங்கேருந்து இந்த இம்போர்ட்ஸ் நம்ம எவ்வளோ பண்ணுறோம், எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ பண்ணுறோன்னு பார்க்கும்போது, இம்போர்ட்ஸ் நம்ம வந்து அதிகமாக பண்ணி எக்ஸ்போர்ட் கம்மியாக பண்ணோன்னு வச்சுங்க, நம்ம நாட்டில் இருக்கிற பணம் அடுத்த நாடுகளில் போய் சேர்ந்துவிடும். இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து 100 ரூபாயாக இருந்து 120 ரூபாவாக இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா 20 ரூபாய் டெபிசிட் ஆகிறது. இந்த 20 ரூபாய் டெபிசிட் எங்கேருந்து பே பண்ணணும்? இவங்க நம்ம நாட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து தான் கொடுக்கணும். அதனால் அந்த டெபிசிட்ன்றது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். எப்போனா நம்மளுடைய ஜிடிபியில் 3% மாறும்போது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். ஆனால் இப்போ அது 1.3% இருக்கு. அதனால மக்கள் வந்து இதை ஒரு பயத்தோட பார்க்காம, ஆனால் பயத்தோட ஒரு ஆங்ஸைட்டி கிரியேட் பண்ண, இது பயம் இருக்கக்கூடாது, நம்ம ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இதில் 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. யாருன்னா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ருச்சிர் சர்மா, இவர் வந்து வேர்ல்டுலேயே ஹெட்ஜ் ஃபண்ட்ஸில் மிகப்பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸுடைய சீஃப். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்கள் ஏஐயை ரொம்ப முதலெடுத்து எதுவுமே பண்ணலை. ஏஐயை பார்த்த உடனே அமெரிக்காவிலையும் சைனாவிலும் தான் ஏஐ அதிகமாக இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து அமெரிக்காவிலையும் சைனாவிலும் தான் அதிகமாக இருக்கு. ஆனால் நீங்கள் எந்தவித முயற்சியும் உங்களால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்மளால் வந்து அந்த முயற்சியை எடுக்க முடியாத நிலவையில் இருக்கோம். ஏனென்றால் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு ரிஸ்க் கேபிட்டல் கிடையாது. ரிஸ்க் கேபிட்டல்னா, சரி இதை
எடுத்து முயற்சிப்போம்னு சொல்றதுக்கு ஒருவேளை அது ஏதாவது தோல்வியில கூட தோல்வியில் கூட முடியலாம். ஒருவேளை தோல்வியில் முடிஞ்சதுன்னா அதனுடைய விளைவுகள் இந்தியாவுக்கு மிக அதிகமாக இருக்கும். அதனால அந்த அளவுக்கு நம்மகிட்ட நமக்கு எந்த அளவுக்கு திறமை இருந்தாலும் அதை எடுக்க முடியாது. அது மட்டும்தான் சொல்றார் அவர். அதனால இந்த கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட்ல 2 விதமான டெபிசிட் இருக்கு. ஒன்று வந்து கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஒன்று எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு இது பண்ணும்போது அதை சரளமாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எக்ஸ்போர்ட் நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி இறக்குமதி இது ரெண்டுமே கரெக்டாக இருந்திருந்தால் பரவாயில்லை. இந்தியாவில் அதிகமாக இறக்குமதி பண்ணுறாங்க, ஏற்றுமதி பண்ணுறது குறைந்திருக்கு, மிக குறைஞ்சிருக்கு. ஆனால் நமக்கு இன்னொன்று கூட இருக்கு. இந்த கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட்ல நிறைய பேருக்கு தெரியாது. கரண்ட் அக்கவுண்ட் கேபிட்டல் டெபிசிட்னு சொல்லி ஒன்று இருக்கு. கரண்ட் அக்கவுண்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டு கரண்ட்ல. கேபிட்டல் அக்கௌண்ட்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து நிறைய நாடுகள் நம்மளுடைய நாட்டுக்கு முதலீடு செய்கிறாங்க. இந்த முதலீடு செய்கிறவர்கள் டாலர்ஸை கொண்டு வரும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட்டு இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். இதை நிறைய முதலீடுகள் வருது. நம்பர் 2 நிறைய இன்விசிபிள்ஸ்ன்னு இருக்கு. இன்விசிபிள்ஸ்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாமலே வரக்கூடிய பணம். அது எப்படின்னா அது எல்லாமே இப்போ கல்ஃபில் நம்மளுடைய மக்கள் எல்லாமே கல்ஃபு அமெரிக்கா இந்த நிறைய நாடுகளில் இருக்கிறதுனால அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க நம்ம பணம் அனுப்புகிறாங்க. அதுக்கு நம்ம அவங்களுக்கு ஏதாவது சேவை செய்கிறோன்னா சேவை செய்கிறதில்ல. அதனால தான் நம்ம இன்விசிபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து இந்த கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட்ல இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்லையும் மிக டெபிசிட்டாக வந்துட்டு இருக்கு. கடந்த 4 மாசமா 2 லட்சம் கோடி ஃபாரின் கேபிட்டல் வெளியில போயிடுச்சு. இது கண்டினியூஸா வெளியில போயிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம வந்து எந்த விதமான இனோவேஷன்ஸையும் நம்ம பண்ணல. எக்கானமியில வந்து எந்த விதமான இனோவேஷன்ஸும் இல்லாததுனால இந்த கரண்ட் அக்கௌண்ட்ல கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருக்கிறதும் டெபிசிட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இங்கே டெபிசிட்டாக இருக்கு, இந்த பக்கம் இதுலேயும் டெபிசிட்டாக இருக்கு. இந்த 2 டெபிசிட்டும் சேர்ந்து இப்போ ஹீலியோஸ் என்ற ஒரு கம்பெனியோடைய சிஇஓ என்ன சொல்றாருன்னா, அவர் இந்தியன், அவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மிக சிரமமாக இருக்கிறது இந்தியாவில். ஏன்னா நிறைய டேக்ஸஸை வந்து நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ரூல்ஸு. ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்ததுன்னா மிகப்பெரிய பெனால்ட்டி போட்டு அதை வந்து மிக கஷ்டத்தில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். அதனால் எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எங்களால் முடியல அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இருந்து வரோம் நம்ம. ஒன்று பிஸ்னஸ் பண்ண முடியாமல் இருப்பது. நம்பர் 2 இப்போ நமக்கு வெளிநாடுகளிலிருந்து நம்ம இந்தியர்கள் அனுப்பும் பணம் அது மிக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ வந்து கல்ஃபில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அங்கேருந்து இந்தியர்கள் அனுப்பும் பண வீதம் குறையும். அவங்களுக்கே வேலை இல்லாத போது நமக்கு எப்படி வேலை கொடுப்பாங்க? இப்போ வந்து அவங்களுக்கு இல்லாத வேலை தான் நமக்கு கொடுப்பாங்க. இப்போ அவங்களுக்கே வேலை இல்லாத போது அவங்க வந்து திருப்பி நம்மளை இந்த இந்தியாவுக்கு அனுப்பிவிடுவார்கள். அதே போல் நமக்கு வந்து இந்த ஏஐ தாக்கத்தினால அமெரிக்காவில் H1B விசா இருப்பதனால அதுலேயும் நமக்கு நிறைய பேர் திருப்பி வந்துடுறாங்க. இது எல்லாமே சேர்த்து 1.3 மாறிவிட்டது நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். இந்த 1.3 3% ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனையில மாறிடுவோம். ஆகுமா ஆகாதான்னா போன வருஷம் 0.6 இருக்கிறது இப்போ 1.3 இந்த 2 மாசத்துக்குள்ள வந்துடுச்சு. அதனால இன்னும் ஒரு 4 மாசம் இந்த போர் தொடங்கினால் கண்டினியூ ஆனால் தொடர்ந்தால் நம்ம 1.6 திருக்கி போய்விடுவோம். சார் இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் தானே சொல்றீங்களா, மற்ற உலக நாடு எல்லாத்துக்கும் இதுதான் நிலைமை?
உலக நாடுகள் எல்லாருக்கும் இந்த நிலைமை இல்லைங்க. ஏன்னா இந்தியாவில் தான் நமக்கு வந்து 85%, 85% வந்து நம்ம இந்த எனர்ஜி ரிசோர்ஸஸை வெளியிலேருந்து வாங்குறோம். இப்போ அமெரிக்கா வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட், நெட் எக்ஸ்போர்ட்டர். இப்போ எல்லாருமே இந்த மாதிரி ஆயில் நெட் எக்ஸ்போர்ட்டராக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆயில் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பானில் வந்து 100% அவங்களுக்கு ஆயிலே கிடையாது, அவங்க 100% இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வேறு ரூட்டாக ஹார்மோஸ் ரூட்டாக வரதில்லை. ஆனால் நம்ம இந்தியாவுக்கு உலகத்துக்கு 20% ஹார்மோஸ் ரூட்டாக வருது, இந்தியாவுக்கு 60% ஹார்மோஸ் ரூட்டாக வருது. அதனால் இந்த கல்ஃப் ஆஃப் ஹார்மோஸ் அதிலிருந்து வரக்கூடிய ஆயில் அமெரிக்கா ஈரான் சால்வ் பண்ண உடனே மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ பெட்ரோல் விலை எந்த அளவுக்கு ஏறும் சார்? ஏன்னா பெட்ரோல் விலையும் ஏறிக்கிட்டு இருக்கு, நான் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயிலோட ரேட்டும் ஏறிக்கிட்டு இருக்கு. இது என்ன சார் இதுக்கு இது எப்போ சார் தீர்வு கிடைக்கும்? இது தீர்வு கிடைக்கிறதுக்கு இமீடியட்டாக தீர்வு கிடைக்காதுன்னு சொல்லி தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவரே யூஸ் பண்ற வெஹிக்கிளை குறைச்சிட்டாரு. அவருக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்ட வாகனங்களை 50% குறைச்சிருக்காரு. அதே மாதிரி மற்றவங்களையும் சொல்றாரு வெஹிக்கிள் யூஸ் பண்றதை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே அப்போலாம் இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ற எல்லாமே வரணும். இப்போ அது டெஃபினட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஏன்னா இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் 1.3 நமக்கு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இனிமேல் ஒரு $10 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா $15 பில்லியன் நமக்கு லாஸ் ஆக மாறுது. இப்போ நம்மளுடைய ஆயில் எல்லாமே, இந்த பெட்ரோலியம் ஆயில் எல்லாம் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, ஹெச்பி, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்த கவர்மெண்ட் ஆஃப் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ன்னு இருக்கு. அவங்க தான் இது எண்ணெயை வாங்கி சுத்திகரித்து நமக்கு கொடுக்குறாங்க. இந்த ஒரு 2-3 மாசமா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகினதுனால 2 லட்சம் கோடி லாஸ் ஆயிருக்கு. யார் சார்? இந்திய அரசுக்கு? இந்திய அரசுக்கு. அது இந்திய அரசின் நிறுவனங்கள் தான். ஆனால் அது 2 அது இந்தியன் அரசின் நிறுவனங்கள். இது வந்து அரசுக்கு கீழே தான், அதெல்லாம் அரசுக்கு கீழே தான் இருக்கு. அரசுக்கு வர லாஸ்ன்றது வேற, அரசுக்கு கீழே அதுவும் அரசனுடைய லாஸ் தான் ஜென்ரலாக பார்க்கும்போது அது. ஆனால் வந்து இந்த கம்பெனிகள் இருக்கு இல்லையா, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸு, பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இவங்க வந்து 2 லட்சம் கோடி லாஸ் ஆயிருக்காங்க. இப்போ இனிமேல் இந்த லாஸஸை தாங்க முடியாது. அந்த டிசைடிங் அத்தாரிட்டி வந்து இந்தியாவோட பெட்ரோலியத்துறை அமைச்சர் தலையிட முடியாது. அதை டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி அது தலையிடலாம். ஆனால் தலையிடும் போது எந்த விதத்தில் தலையிடலாம்? இப்போ உங்களுக்கு நிறைய லாஸஸ் வருது, 2 லட்சம் கோடி லாஸ் வருது. அந்த லாஸை யார் பூர்த்தி செய்வது? அது கவர்மெண்ட்ல தான் திரும்பி பணம் வாங்கணும். இந்த சுத்திகரிக்க பண்ணுறது வந்து அது கவர்மெண்ட்கிட்டேருந்து தான் நம்ம பணம் வாங்க முடியும், அந்த 2 லட்சம் லாஸ். இப்போ அவர் வந்து நீங்கள் இன்னும் பெட்ரோலியம் ப்ரைஸஸ் அப்படியே வச்சிருங்க அப்படின்னு சொன்னாருன்னா லாஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை சார், பாகிஸ்தான் அமைச்சரே பாராட்டியிருந்தார், எப்படி இந்தியாவில் மட்டும் எவ்வளோ பெட்ரோல் விலை கம்மியாக கொடுக்குறாங்க, இங்கே இந்த பாகிஸ்தானில் வந்து அதிகமாக இருக்குது, அது இந்திய அரசாங்கம் வந்து மக்களுக்கு வந்து கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு பாராட்டியிருந்தாங்க. அந்த அளவில் தான் இருக்குது. நம்ம பாகிஸ்தான் இந்தியாவை ஒப்பிடும்போது அது கொடுக்குறாங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து அதான் 2 லட்சம் லாஸை பேர் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. அது கொடுக்கும்போது இந்த மாதிரி நிலைமை வரும். அது எத்தனை நாளைக்கு ஓடுன்றது தெரியாது. அதனால தான் அடுத்த வாரம் உங்களுக்கு டெஃபினட்டாக பெட்ரோலில் நமக்கு அண்டர் ரிகவரின்னு சொல்கிறாங்க. அண்டர் ரிகவரி அப்படின்னா பெட்ரோல் வாங்கி சுத்திகரித்து உங்களுக்கு வந்து பெட்ரோல் பம்பு கொடுக்கறதுல 1 லிட்டர் வாங்கினா நமக்கு வந்து 24 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு லாஸ். அந்த கவர்மெண்ட் தான் எடுத்துக்குது 24 ரூபா நமக்காக போடுது 1 லிட்டருக்கு கவர்மெண்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்து ரேஷன் கடையில் அரிசி வாங்குகிறோம் 1 ரூபாய்க்கு என்னமோ. ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா மிக குறைவான, தமிழ்நாட்டில் இலவசம் தான். இலவசம் அப்படின்னா
அந்த ஃபார்மர் வந்து இலவசமா கொடுக்கறது இல்ல, இல்லை இல்ல. கவர்மெண்ட்டுக்கு, அரசு வாங்கி மக்களுக்காக இலவசமா கொடுக்குறாங்க. இலவசமா கொடுக்குறாங்க. அப்போ வந்து அந்த பணம் வந்து யாருக்கிட்ட இருந்து போகுது? அது வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து தான் யாரோ ஒருத்தர் பே பண்ணணும். நமக்கு பதிலாக கவர்மெண்ட் பே பண்ணுது. அதே மாதிரி 1 லிட்டர் பெட்ரோலுக்கு அண்டர் ரிகவரியே 24 ரூபாய் இருக்கு. டீசலுக்கு இன்னும் அதிகமா இருக்கு. டீசலுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி 100 ரூபாய் அண்டர் ரிகவரியா இருக்கு. இப்போ அண்டர் லாஸும் வேணாம், ப்ராஃபிட்டும் வேணாம், லாஸ் ஆகாம கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலே பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் 24 ரூபாய் பெட்ரோல்லையும் 24 ரூபாய் டீசல், அட்லீஸ்ட் 50 ரூபாய் டீசல். பெட்ரோலுக்கு 24 ரூபா, டீசலுக்கு 50 ரூபா அதிகரிக்கும் நிற்கும். டெஃபினட்டா ஒரு வாரத்தில் அது வந்துடும். ஏன்னா அதுக்கு மேல தாக்கு பிடிக்கும். இந்தியா ஃபுல்லா அப்படி வந்துருமா சார்? இல்ல இந்தியா ஃபுல்லா அது மாதிரி தான் வந்துடும். இந்தியா ஃபுல்லா அது மாதிரி வந்துடும். அதுக்கு தான் முன்னாலேயே மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு நம்ம பிரதமர். இல்ல அந்த 24 ரூபான்ற ஒரு பெரிய அமௌண்ட் சார். சாமானிய ஒரு வேலைக்கு போற இளைஞன் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் ஒரு 3 நாள் வண்டி போகும் அப்படின்னு ஒரு கணக்கில் வைத்திருக்கிறப்ப 24 ரூபான்றது என்ன சார்? இது ஒரு 4ல் 1 பங்கு கணக்கில் வருது சார். 100 ரூபா பெட்ரோல், 101 ரூபா பெட்ரோல்னா 24 ரூபா இன்க்ரீஸ் ஆனால் அது எப்படி கட்டுப்படியாகும்? குடும்பத்தை எப்படி நடத்துறது? இதெல்லாம் இது மிக அதிகமான ஏற்றம் தாங்க. அதிகமாக ஒரு 2 ரூபா ஏற்றுவாங்க, 3 ரூபா ஏற்றுவாங்க. இல்லை பைசா கணக்கில் ஏற்றுறப்ப நமக்கு தெரியாமல் இருக்கும். 10 பைசா ஏற்றுவாங்க, 20 பைசா ஏற்றுவாங்க. நம்ம 100 ரூபா ரவுண்டு 100 ரூபான்னு பெட்ரோல் போடுவாங்க. இப்போ 24 ரூபான்றது மக்களுக்கு பெரும் அதிருப்தி ஏற்படுமா சார்? பெரும் அதிருப்தி ஏற்பட்டு தான் செய்யணும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா மெக்கானிசம் இருந்தது. அது வந்து பெட்ரோலியம் பாண்ட்ஸாக கொடுத்து அதனுடைய லாஸை தீர்க்கிற மாதிரி இருந்தது. அது நம்மளால பண்ண முடியல. அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற கையிருப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். என்னன்னா, நம்மகிட்ட நிறைய நாள் கையிருப்பு இருந்திருந்தால், இப்போ வந்து இந்த வார் வர்றதுக்கு முன்னால நம்ம கையில நிறைய கையிருப்பு இருந்ததுன்னு வச்சுங்க, அது பழைய பிரைஸ்ல வாங்கி வச்சிருப்போம். அப்போ அதனுடைய தாக்கத்தை வந்து மிக குறைச்சிருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட பெட்ரோல், பீப்பாய்கள், எல்பிஜி பெட்ரோல் வந்து 60 நாளைக்கு தான் இருக்கும். 5% ஆஃப் அவர் ரிக்குவயர்மெண்ட் தான் வச்சுருக்கோம். நம்ம இருப்பாக வச்சுருக்கோம், ஸ்டாக்காக வச்சுருக்கோம். ஆனால் சைனாவில் வந்து 242 நாட்களுக்கு வச்சுருக்காங்க. அதனால் இந்த போர் 242 நாட்கள் நடந்தாலும் அவர்கள் அந்த பழைய ஸ்டாக்கை டோட்டலாக முடித்த பிறகு தான் இந்த புது ப்ரைஸுக்கு வருவாங்க. அதனால் நம்மகிட்ட கையிருப்பு வைக்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் இல்லை. இதை நம்ம முன்கூட்டியே யோசித்து இது பண்ணியிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். ஒரிஸ்ஸாவில் லேண்டு வாங்கி, ஆனால் 5 வருஷமாக அது பண்ணவே இல்லை. அந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்ஸஸ் அதில் நிறைய இடத்துல நம்ம வந்து இது ஆர்டிஃபிஷியல் கிணறுகளாக அமைச்சு அதில் வந்து நம்ம வெளியிலேருந்து வாங்குறது அங்கே ஸ்டோரேஜில் வச்சுருந்துருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியே கிடையாது. அதனால வந்து நமக்கு வந்து ஒருவேளை நம்மிடம் சைனா போல 224 நாட்களுக்கு இருக்கும் கையிருப்பு இருந்திருந்தால், பெரிய பெரிய நாடுகள், ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாமே அவங்க வச்சிருக்கிற கையிருப்பு போல இருந்திருந்தால் இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்காது. இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட், இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, கோல்டு, எடிபிள் ஆயில் அண்ட் ஃபெர்டிலைசர், இந்த 4ம் சேர்த்து இந்த கரண்ட் அக்கௌண்ட் நம்ம வாங்கும்போது 31% நம்ம அதிலேருந்து வாங்கணும். 31% என்னன்னா பெட்ரோலியம், கோல்டு, எடிபிள் ஆயில்ஸ். எடிபிள் ஆயில் $19.2 பில்லியன். எடிபிள் ஆயிலுக்கும் இப்போ ஈரான் வாருக்கும் என்ன சார் சம்மந்தமாக இருக்குது? ஏன்னா எடிபிள் ஆயில்ன்றது நம்ம கல்ஃப்லேருந்து வாங்க போகிறதில்ல. எடிபிள் ஆயில் மேக்ஸிமம் நம்ம மலேசியா, இந்தோனேஷியால தான் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எடிபிள் ஆயில். அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்மந்தமாக இருக்குது இப்போ வேலையேற்றத்துக்கு? இது ரொம்ப நல்ல கேள்விங்க ஐயா. இது ஏன்னா இது எல்லாமே அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் தானே. இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எதில் டிபெண்ட் ஆகுது? இந்த அதுக்கு உரம் தேவை,
அந்த ப்ரொடியூஸை வந்து க்ரஷ் பண்ணுறதுக்கு மெஷினரியில் தான் க்ரஷ் பண்ணி நம்ம வந்து பண்ணுறோம். அதுக்கு எல்லாத்துக்குமே எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜி எல்லாமே பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லேருந்து தானே வருது. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சம்மரில் இருக்கிற பீர் என்ற படம், அந்த பாட்டில்ஸ் வந்து அந்த பாட்டில்ஸ் தயார் பண்ணுறது முடியல நம்ம இந்தியாவில். ஏன்னா வந்து அதுக்கு கேஸ் நம்மக்கிட்ட கிடையாது. அதனால இப்போ வந்து அதனுடைய பற்றாக்குறையே இருக்குது. அது மட்டுமே இல்லை, அது ஒரு லார்ஜ் கன்சியூமர். அது வந்து நல்லதில்லை உடம்புக்குன்னு நமக்கு தெரிஞ்சாலும், ஆனால் அது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. லார்ஜ் ப்ரொடியூசர் ஆஃப் பீர் வந்து பீர் பாட்டில்ஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட கிளாஸ் பண்ணுறதுக்கு இது கிடையாது. அதே மாதிரி இந்த கோல்டு ஜுவல்லரி இது வந்து 700 டன்ஸ் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதான் அவர் கோல்டு வந்து பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிடும்போது ஒரு ஆண்டுகளுக்கு கோல்டு வாங்காதீங்க, கோல்டுங்கில் சேவிங்ஸ் பண்ணாதீங்க அப்படின்றாரு. ஏனென்றால் நம்ம இந்தியாவில் வந்து உலகத்தில் எல்லாமே பேங்க்ஸ் தான் கோல்டு வாங்குவாங்க. பேங்க்கு தான் கோல்டு இருப்புக்காக கோல்டு தான் வாங்குவாங்க. ஆனால் இந்தியா போன்ற நாட்கள், இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நம்ம இந்தியன் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாமே இவங்க வந்து ஜென்ரலாக கோல்டு பிரியர்கள். நம்ம நிறைய கோல்டை வாங்குகிறோம். கோல்டை வந்து 2 விதமாக வாங்குகிறோம். ஒன்று கல்ச்சுரல் ப்ராடக்டாக வாங்குகிறோம். நம்பர் 2 இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் சேவிங்ஸ் ஆகும். ஏதோ ஒரு 100 சவரம் ஒரு 50 சவரம் வச்சுருக்கோம், அந்த மாதிரி அது ஒரு சேவிங். எப்போ வேணாலும் நம்ம இதை விற்று, இல்லை லேண்டுனா விற்க முடியாது, உடனே விற்க முடியாது. கோல்டுனா நம்ம எப்போ வேணால் ஓரளவுக்கு லிக்விடாக கேஷ் கிடைக்கவும் நமக்கு அப்படின்னு. ஆனால் இப்போ ஓராண்டு நம்ம வந்து அவர் நிறுத்தி வைக்க சொன்னது ஒரு நல்ல ஆனால் ஓராண்டு நிறுத்தி வைக்க சொன்னார். நம்பர் 2, அதை மேலே இப்போ டேக்ஸும் 15% இன்க்ரீஸ் பண்ணிட்டார். இதனால இந்த கோல்டு வாங்குவதை ஓராண்டு நம்ம வந்து தள்ளி போட வேண்டும். ஆனால் கோல்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நிறைய ஒரு 2 ஆண்டுகளாக 2026 ஜனவரியில் 2025 2026 வரைக்கும் மக்கள் நிறைய கோல்டை வாங்கி அதனால் பயனடைஞ்சிருக்காங்க. அதனுடைய விலை மிக கம்மியாக இருக்கும்போது கோல்டை வந்து ஒரு சேவிங்ஸ்ல அவங்க பிரஸ்டீஜா நினைக்கிறாங்கல்ல மக்கள் வந்து. அதுதான் அது ஒரு கௌரவமா எடுத்துக்கிட்டு கோல்டு வாங்குறாங்க. அதுதான் அது ஒரு கல்ச்சரல், ஒரு கௌரவம், கல்ச்சர். ப்ளஸ் கல்யாணங்களில் அது இந்த 22 கேரட் 24 கேரட் கோல்டு, 22 கேரட் கோல்டு இதெல்லாம் வாங்குவது ஒரு கல்ச்சரல் திங்காக இருக்குது. இப்போ அந்த கல்ச்சரல் திங் வந்து இந்த உலகத்திலேயே பேங்க்ஸை விட நாட்டில் கன்சியூமர்ஸ் கிட்ட இருக்கிற கோல்டு இந்தியாவில் தான் ஹையஸ்டாக இருக்கு. உலகத்திலே இந்தியன் மக்கள்கிட்ட தான் ஹையஸ்ட் கோல்டு இருக்கு. ஏன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோலேயே கோல்டு மிக அதிகமாக இருக்கும். உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டிலையும் இருக்காது. நம்ம நாட்டில் தான் கோல்டு அதிகமாக இருக்கும். இப்போ ஷேர்ஸு இதெல்லாம் மிக கம்மியாக தான் இருக்கும். இப்போ உங்கள் ஃபாதரோ இல்லைன்னா என்னையோ எல்லாமே கேட்டிங்கன்னா நம்ம ஜென்ரலாக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருப்போம். இல்லைன்னா சஃபிஷியன்ட் கோல்டில் தான். வீடு ஒன்று இருக்குது, கோல்டு கொஞ்சம் சேல்ஸ் வச்சுருக்காரு, ஒரு 100 சவரன்னு. ரொம்ப காசு இல்லாட்டியும் பரவாயில்ல, எவ்வளோ இருக்கோ ஒரு கிராம் வாங்கி வச்சுக்கோ, சேவிங்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொல்கிறான். இப்போ பெரியவங்க பேசுகிறப்பயே ஒரு கிராமாச்சும் வாங்கிக்கோ, சேவிங்ஸ் பண்ணு. ஒன்றும் இப்போ கூட நான் ஏன்னா இப்போ லேண்ட் வாங்குறப்போ நம்ம இப்போ சென்னையே இருக்கோம், ஒரு 50 lakhs 20 lakhs கிட்ட போகுது நார்மலாக கிராமத்தில் கூட. இப்போ ஒரு கோல்டுனா ஒரு கிராம்னா இப்போ சொல்கிற கட்டில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி 5000 7,000 ரூபாய்க்கு இருந்துச்சு ஒரு கிராம். இப்போட ரேட் அது 15,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஆமாம். இப்போ ஒரு 50,000 ரூபா இல்லை 1 lakh சம்பளம் சேலரி வாங்குறவங்களுக்கு ஒரு 15,000 பெருசாக கருத மாட்டாங்க. ஒரு சேவிங்ஸ் ஒரு கிராம் வாங்குவோம், மந்த்லி 1 கிராம் சேவிங்ஸ் பண்ணாலே அவங்களுக்கு அது பெரிய மதிப்பாக இருக்காங்க. அது கரெக்ட். நீங்கள் சொல்கிறதுல அதுதான் நாங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில், நம்ம நாட்டு பொருளாதார நிலைமையில் அது சாத்தியமாக இல்லை. அதனால் நம்ம வந்து கோல்டு வாங்குவது ஒரு 1 year நம்ம போஸ்ட்போன் பண்ணோம்னா அது நாட்டுக்கு நல்லது என்று
பிரதமர் நினைக்கிறார், அதே தான் எல்லா எக்கானமிஸ்டும் நினைக்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு நல்ல இடிஎஃப்ஸை பார்த்து அதில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்லேயும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதில் அவங்க நீங்கள் ஒரு கிராம் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு கிராம் கோல்டு வாங்கி வைப்பாங்க. அதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க இனிமேல். அந்த மாதிரி நடந்துருக்கு. ஏன்னா கோல்டு அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி இமீடியட்டாக அதை ஷிப்லேயே நிறுத்தி வச்சுருக்காங்க 3 days. பிளாக் மார்க்கெட்டில் உள்ள வராது அப்படி கோல்டு இப்படி எப்போவுமே இந்த மாதிரி கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட் 1968 இதே போல் நமக்கு கோல்டு பற்றாக்குறை வரும்போது நம்ம டெஃபினட் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது, அந்நிய செலாவணி பிரச்சனைகள் வரும்போது நம்ம கோல்டு கண்ட்ரோல் ஆக்டை கொண்டு வந்தோம். இந்த கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட்னால என்ன பெரிய பிரச்சனை என்றால், இந்த ஸ்மக்லிங் ஒரு பெரிய ஆல்டர்னேட் இண்டஸ்ட்ரியாக மாறிடும். நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய கோஸ்ட் லைன் ரொம்ப பெருசு. எல்லா கோஸ்ட் லைனையும் நம்ம பார்க்குறது மிக மிக கடினமான இது. அதனால் ஸ்மக்லிங்கு, இந்த கோல்டு கம்மிங் த்ரூ டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் அதிகமாகிடும். அதனால தான் கண்ட்ரோல், அந்த மாதிரி கண்ட்ரோல், கோல்டு கண்ட்ரோல் பண்ணாமல் நம்மளாவே டிமாண்டை குறைத்து கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் சொல்லுகிறார். இந்த ஒரு வருடத்துக்கு அப்புறம் ஸ்டேபிள் ஆயிருமா சார் கோல்டோட ரேட்டு? இல்லை, ஒரு வருடத்துக்கு ஸ்டேபிள், ஒரு வருடம் கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. இது ஸ்டேபிள் ஆயிருமா இல்லை ஒரு வருடத்துக்கு அப்புறம், இல்லை இதோட உச்சத்தில் போயிருமா கோல்டு ரேட்டு? கோல்டு ரேட்டு டெஃபினட்டாக அதிகமாக தாங்க போகும் அப்படின்னு என்னுடைய கணிப்பு. $5,400 ஒரு அவுன்ஸுக்கு போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ நம்ம நாளைக்கே போர் நிறுத்தம் வந்தாலும் இந்த பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் ப்ரைஸஸ் கம்மி ஆகாது. ஏனென்றால் அங்கே இந்த யுத்தத்தினால நிறைய சேதம் நடந்திருக்கு. கம்ப்ளீட்டாக நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கிணறுகள் எல்லாமே ரொம்ப பிரச்சனையில் இருக்குது. அதை எல்லாமே ரிப்பேர் பண்ணி பல அந்த ஹார்மோஸ், கல்ஃப் ஆஃப் ஹார்மோஸில் நம்ம எந்த விதத்தில் நம்ம அங்கேருந்து கொண்டு வரலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறதுக்கு அதுக்கு ஏதாவது சார்ஜஸ் ஈரான், ஓமான் எந்த விதமான சுங்கவரிகள் விதிப்பார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. அது எல்லாம் சரி பண்ணி ஒரு லாக வரும்போது அது வருவதற்கே ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் மினிமம் சரியாகிறதுக்கே. ஆனால் இந்த ப்ரைஸஸ் பழைய விலைக்கு வருவது மிக கடினம். ஏன்னா இது எல்லாமே மாறி இது எல்லாமே ரிப்பேர் பண்ணி இப்போது UAE நம்ம பிரதமர் போயிருக்காரு. இப்போ UAE நமக்கு கொடுக்கணும்னு நினச்சாலும் அது கல்ஃப் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து தான் வரணும். வேறு விதமாக வருவதற்கு கொஞ்சம் கடினமானது தான். ஆனால் ரஷ்யா நாங்கள் இந்தியாவுக்கு ஆதரிப்போம், இந்தியாவை கைவிட மாட்டோம் அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தைகள் லாவ்ரோவ் சொல்லியிருக்காரு. அதனால நல்லா இருக்கும். இப்போது ஆயில், எடிபிள் ஆயில் பெர் கேபிட்டா கன்சம்ஷன், இப்போ கோல்டு இல்லை பெட்ரோல் ப்ராடக்ட்டை காட்டிலும் எடிபிள் ஆயில்ன்றது எல்லா வீட்லேயும் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்டாக இருக்குது. ஏன்னா எண்ணெய் இல்லாமல் ஒரு வீட்டில் இப்போ எந்த சமையலுமே சமைக்க முடியாத இதாக சூழ்நிலையாக இருக்குது. எல்லாமே நம்ம ஃப்ரைட் ஐட்டம் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். வீட்டில் மட்டும் இல்லை, கடை எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் உலகம் ஆயிடுச்சு. அப்படிக்கும் இந்த எடிபிள் ஆயிலோட தாக்கம் எப்படி சார் இருக்கும்? இந்த எடிபிள் ஆயில் தாக்கம் 10% குறைக்க சொல்லியிருக்காரு. அதனால் உங்களுடைய நாட்டுக்கும் நல்லது, உங்களுடைய ஹெல்த்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் நம்ம இது பழகிட்டோம். இப்போ பெர் கேபிட்டா கன்சம்ஷன் 15 லிட்டர், 10 to 15 லிட்டர் இந்தியாவில். அப்படின்னா ஒரு தனி மனிதர் ஒரு வருடத்தில் 15 கிலோ ஆயில் கன்சியூம் பண்ணுறாங்க. உலகத்திலே இது ஹையஸ்ட். நமக்கு எல்லாமே ஃபுட்டு எல்லாமே ஆயில் போட்டு தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடாயை வச்சு ஆயில் போட்டு தான் நம்ம எல்லாமே ஃப்ரைடு ஐட்டமு எல்லாமே அதில் தான் நமக்கு ஆரம்பமாகுது நம்ம ஃபுட்டு. அதனால் இப்போ தனியாக ஃபுட்டு ஆயில் இல்லாமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை மக்கள் பழகிட்டாங்க. வேற இது ஒரு கல்ச்சரல். இப்போ ஃபுட்டுன்றது ஃபுட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஆயிலிவாக எல்லாமே இருக்கும்.
சப்பாத்தியில் வேணும்னா ஆயில் இல்லாமல் போட்டுக்கலாம், மிச்சம் இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே ஆயில் இருக்குது. இது வந்து இந்தியன் கல்ச்சர்லேயே ஆயில் ஃபுல்லாகவே இருக்குது. இதை கம்மி பண்ணுவது எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும்னு தெரியல. ஆனால் நாட்டின் பொருளாதாரத்தை மனதில் வைத்து அதை குறைப்பது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அதே போல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்றார். எல்லா வேலைகளுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியாது. இல்லை, கொரோனா டயத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அது சாத்தியப்பட்டது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மேக்ஸிமம் ஆஃபீஸே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து எல்லாரையும் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆஃபீஸுக்கு அழைச்சிக்கிட்டு இருக்காங்க, இங்கே ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போ ஒர்க் ஃப்ரம்ன்றது எப்படி சார், அது எல்லா ஜாபுக்கும் ஒர்க் ஃப்ரம் எப்படி சார் சூட்டபிள் ஆகாதுங்க. ஏன்னா அது ஓன்லி ஐடி ஜாப்ஸ்க்கு தான் அந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி பண்ண முடியும்? அதனால நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது சில இண்டஸ்ட்ரி, எஸ்பெஷலி ஐடி இண்டஸ்ட்ரி, அதுக்கும் ஃபுல்லாக திருப்பி ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து இதுக்கு வந்தாச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்ததுனால மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்லாம் நிறைய வந்திருக்கு மக்களுக்கு. ஏன்னா வீட்லேயே இருந்து ஒரு சிஸ்டத்துக்கு முன்னாடி இருக்கும், கம்யூனிகேஷன் பண்ண முடியல, ஃபேஸ் டு ஃபேஸ் ரியாக்ஷன் இல்லை. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்கூல்ஸில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா நமக்கு வந்து கரோனா டைமில் எந்த அளவுக்கு பிரச்சனை வந்தது எஜுகேஷன்லன்னு தெரியும். நானே ஒரு ப்ரொஃபஸராக இருந்தேன். கொரோனா பாஸ் அவுட்னு சொல்லுவாங்க. அந்த பாஸ் அவுட் ஆனவங்களுக்கு யாருக்குமே வேலைகள் வாய்ப்பு கூட மிக கம்மியாக கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த கொரோனாவில் லேர்னிங் மிக கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து இப்போ வந்து ஸ்கூல்ஸை நம்ம வந்து நிறைய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஸ்கூல்ஸில் எடுக்குது. நம்ம வந்து திருப்பி ஆன்லைனில் போகலாம் அப்படின்னா ஆன்லைனில் போகும்போது நமக்கு சிரமங்கள் மிக அதிகமாக இருக்கும், லேர்னிங்கும் அடிபட்டு போயிடும். இனோவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் பண்ணுறதில்லைன்னு சொல்லி மிக பிரச்சனையாக இருக்குது நம்ம நாட்டில். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து உலக நாடுகளின் எஜுகேஷன் சிஸ்டமோட ரொம்ப மிக குறைவான மதிப்பீடுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்படி இருக்கும் சமயத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது எந்தளவுக்கு சாத்தியம், எந்தளவுக்கு அது வந்து இப்போ கவர்மெண்ட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா அது எந்த அளவுக்கு சாத்தியம், இது எல்லாம் பார்க்கும்போது ஒர்க் ஃப்ரம் ஹோமுடைய சாத்தியக்கூறுகளை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இதுக்கு ஒருவேளை இதை மக்களா தாங்களாக ஏற்றுக்கொள்ளவிட்டால் திருப்பி கோவிட் மாதிரி ஒரு லாக்டவுன் தான் கொண்டு வரணும். எக்கனாமிக் எமர்ஜென்சி, அரசாங்கம் லாக்டவுன் கொண்டு வருவாங்க, எக்கனாமிக் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? இந்த மாதிரி இதுக்கு நடக்கவில்லைங்க. ஆனால் 1967 சாஸ்திரி 1960s சாஸ்திரி பிரைம் மினிஸ்டராக இருக்கிற போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மண்டேஸ் வந்து ஒரு நாள் உபவாசம் இருக்கணும், மண்டேஸ் வந்து இந்தியாவில் எல்லாருமே உபவாசம் இருங்கன்னு சொல்லி. அப்போ அந்த காலத்தில் ஃபுட்டே நமக்கு ரொம்ப கம்மியாக கிடச்சிட்டு இருந்தது. அதனால் வந்து ஒரு மண்டே உபவாசம் இருக்கணும். நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது மண்டேஸ் வந்து மண்டே வந்து ஹோட்டல் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த மாதிரி எமர்ஜென்சி, எக்கனாமிக் எமர்ஜென்சி கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா கட்டுப்படுத்த முடியலைன்னா, இப்போ வந்து வாலண்டரியாக மெஷர்ஸ் எடுத்துகிட்டு வரலன்னா இந்த மாதிரி கம்பல்சரி மெஷராக கொண்டு வருவாங்க. இப்போ வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் மிக அதிகமாக செலவாகுது, கேஸ் மிக கம்மியான, இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் விலை உயர்த்தியே நமக்கு இன்னும் லாஸ் வரும். இன்னும் ஏற்றுவதற்கு மக்களிடம் பொருளாதாரம் இருக்குமா இருக்காதா தெரியல. அதே போல் இந்த மெஷர்ஸ் எல்லாமே சேர்த்து நம்மளுடைய ஜிடிபியோடைய இம்பேக்ட் மினிமம் 2.5% இருக்குன்னு நான் கணிச்சிருக்கேன். டெஃபினட்டாக அது அதிகமாக தான் இருக்கும், 2.5% குறையும். இப்போ வந்து 6.5%, இப்போ IMF ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணிட்டாங்க, 5.5 வரைக்கும் வருது. இன்னும் குறைஞ்சி 4% growth தான் வரும். அதனால் நம்மளுடைய கன்சம்ஷன் எப்போ குறையுதோ அப்போ நம்மளுடைய எக்கானமியும் குறைய ஆரம்பிக்கும்.
இதுதான் இதனுடைய விளைவுகள். ஆனால் இன்று ட்ரம்ப் அவர்களும் பிரசிடென்ட் ஜி அவர்களும் ஒரு ஒரு ரொம்ப நெருக்கமான இதில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பெய்ஜிங்கில். அவர்கள் ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுத்தால் 1 மாதத்தில் இதை சரிப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மக்களுக்கு எளிமையாக பதிலளித்தீங்க சார் இந்த பொருளாதாரத்தை பற்றி. நன்றி சார். நன்றி, வணக்கம்.